Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து இந்த சிமெண்ட் பாட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தாங்க காட்ட போறேன். நான் ஊர்ல இப்ப லாக்டவுன் டைம்ல இந்த சிமெண்ட் பாட்ஸ் எல்லாம் செஞ்சேன் நான் ஏற்கனவே ஒரு சிமெண்ட் பாட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் வேற விதமான ஒரு வகையை யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி நான் வேற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த சிமெண்ட் பாட்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா அகலமாகவும் நல்லா ஆழமான ஒரு பாட்டா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே அதில் ரோஸ் வச்சுருக்கோம். பாருங்க, ரோஸ் இருக்கு எல்லாமே. இது வந்து நான் ஆல்ரெடி பண்ண பாட். இதில் நாங்கள் வந்து ஒரு பூ போட்டு வைக்கிறதுக்கான ஒரு டப் கூட பண்ணோம். நாங்கள் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இது வந்து நான் லாஸ்ட் டைம் பண்ணது, லாஸ்ட் லாக்டவுன் பண்ணது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், 2 நாள் முன்னாடி நான் பண்ண பாட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து மணல் எடுத்துக்கலாம், சிமெண்ட் எடுத்துக்கலாம். நான் 5 பங்கு மணல் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் 5 பங்கு எடுத்திருக்கேன் நான். அதே பாத்திரத்தில் நான் 2 பங்கு சிமெண்ட் எடுத்திருக்கேன் நான். எங்கள் மணல் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால நான் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இந்த பதத்தில் தான் சிமெண்ட் வேணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி கெட்டி பிடிக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, உதிரியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வைக்க போகிற மெத்தடில் ஈரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாட் வந்து சரியாக வராது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு அரிசி போடுற வாளி தான் எடுத்திருக்கேன். இந்த வாளியில் நல்லா நம்ம எண்ணெய் இல்லை வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் தான் தடவிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை, அதை வந்து இதில் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம் அடியை. கரெக்டாக இது மேலே இப்படி வச்சுட்டு இதை வந்து லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அடி வந்து நல்லா கனமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாட் ரொம்ப நாள் உழைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து ஓரத்தில் இந்த மாதிரி அமுக்கி நம்ம ஓரங்களை வந்து எழுப்பி கொண்டு வரோம் நம்ம சிமெண்ட்லேயே. இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மணலும் சிமெண்ட்டும் இந்த பதத்தில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த பாட் வந்து அழகாக வரும். இதுவே கொஞ்சம் நம்ம தண்ணியாக பசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எழும்பாது, இருக்க கீழே அமுகிக்கிட்டே போகும் சிமெண்ட்டு. ஸோ அதனால் இந்த பதத்தில் வச்சு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லேசாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது கரெக்டாக நிற்கும் அந்த இடத்துல. இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே இறங்கிக்கிட்டே வரும் ஈரமாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவ்வறு ஓரங்களில் ஒட்டி நம்ம மேலே எடுப்புறோம். இந்த ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம கை வச்சு அந்த கணத்தை வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க டைட்டாக. நல்லா ஈவனாக வந்து உள்பக்கம் வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த ஓரங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கை வச்சுட்டு அந்த ஓரங்கள் வந்து கனத்தை வந்து நான் அதிகரிக்கிறேன். ரொம்ப கனமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழம் வந்து கம்மியாக போயிடும், பாட்டோட அகலம் வந்து உங்களுக்கு கம்மியாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கனமாக வந்து செய்யணும். நீங்கள்
பாருங்கள், நான் நல்லா வந்து இந்த ஸ்பூன் மாதிரி வச்சு எல்லா பக்கமும் நல்லா பூசி விட்டுக்கிறேன். நான் நல்லா அழுத்தம் கொடுத்து பூசுங்க. அப்போ தான் வந்து நம்ம அமுக்கி வச்சது கீழே உதிராமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக நிற்கும், செட் ஆகும். நல்லா உள்ளே வந்து சமமாக இருக்கிற மாதிரி நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் பூசிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து அழுத்தி இதை வந்து நல்லா பூசிட்டேன். இப்போ இது மேலே நான் லேசாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து திரும்பி நல்லா இதை வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து இதை பூசி விட போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப தண்ணி ஊற்றலை இதில், ஆனால் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வந்து சிமெண்ட் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ரொம்ப தண்ணி தெளித்தோன்னா அது வந்து ரொம்ப சொதனாகிடும். ஸோ லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இதில் பூசிக்கோங்க. இது செஞ்சு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப இது மேலே நல்லா தண்ணி தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம திரும்பவும் அது மேலே நல்லா தண்ணி தெளித்து விடணும். அப்புறம் இதை நைட் ஃபுல்லாக காய வச்சுட்டு காலையில் நம்ம திரும்ப நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடணும். டப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் நல்லா வந்து அது செட் ஆகும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா இதை பூசிக்கோங்க. அடி வந்து நல்லா கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடி கனமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாட் ரொம்ப நாள் உழைக்கும். இந்த ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ எல்லா பக்கமும் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா பூசிட்டேன். எங்கேயாவது கொஞ்சம் அங்கங்கே கேப் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா பார்த்து கரெக்டாக பூசிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு கீழே இருக்கிற வந்து இதை வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஓட்டை போடணும். நம்ம பூந்தொட்டி பண்ணுறதுக்கு ஓட்டை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நான் அந்த கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் விரல் வச்சு அதை நல்லா பெருசாக்கிக்கிறேன். இப்போ கீழே இருக்க பக்கெட் தெரிகிற அளவுக்கு நான் இந்த ஓட்டையை போட்டிருக்கேன். நான் பாருங்கள், உங்களுக்கு பக்கெட் தெரிகிற அளவுக்கு ஓட்டை போட்டிருக்கேன் நான். இப்போ இது நல்லா காயணும். இதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா தண்ணி தெளித்து விடணும். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக இதை வந்து காய போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நேற்று சாயங்காலம் பண்ணோம். இன்றைக்கி காலையில் நிறையா தண்ணி ஊற்றி இதை நல்லா செட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ மதியம் நான் இதை வந்து எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ இந்த பக்கெட்டில் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் பிரியலை. இதை லேசாக நம்ம தட்டும்போது கீழே வந்துடும். ஸோ இதை முதல்ல ஊற்றி போடுவோம். நம்ம காலையில் நான் நிறைய தண்ணி ஊற்றிருந்தேன், அதெல்லாம் இப்போ எடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் இப்படி நல்லா தட்டிட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப ஈஸியாகவே வரும், ஏன்னா இது ரொம்ப அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் கவுத்தி போட்டுட்டு இதை நான் தட்டி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நான் திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள், உள் பக்கமும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம போட்ட ஓட்டையை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இந்த அதுலேயே நான் வந்து ஓட்டை போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃபினிஷிங் அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த பாட்டுக்கு கால் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேங்க. ஏன்னா க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதனால் நான் வந்து இந்த மாதிரி கால் வைக்கலான்னு கொஞ்சம் தண்ணி வந்து இது மேலே தெளிச்சிட்டு அது மேலே சிமெண்ட் குழவையை கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே இந்த ஓடுக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஓடுக்கல்லை வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே சிமெண்ட்டை பூசி ஒரு கால் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மேலே கொஞ்சம் கலவையை வந்து வச்சுட்டு அது மேலே கல் வச்சுட்டு இதை வந்து கலவையால் நான் நல்லா மூட போகிறேன். இதை முதல்ல நம்ம இந்த மாதிரி ட்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் நல்லா தண்ணி தெளித்து நல்லா பூசிக்கலாம். இதை இப்போ இதை நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து நல்லா செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சூடு வந்து தொட்டியில் ஏறாது, அதே நேரத்தில் க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பாட் ரெடி. இப்போ பாருங்கள், இது வந்து சரியான கலவையில் நான் பண்ண பாட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஓரங்கள். இது வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக கலவை பண்ணியிருந்தோம், அதில் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஹைட்டே எழும்பலை, அப்படியே வந்து சரிஞ்சிக்கிட்டே இருந்ததால் ஓரங்கள் வந்து ரொம்ப திக்காயிடுச்சு. பட் ரெண்டுமே நல்ல பாட்டாக தான் இருந்தாலுமே உயரம் வந்து நம்மளுக்கு வரவே இல்லை. ஸோ கலவை ரொம்ப முக்கியம் நம்ம பாட் செய்கிறதுக்கு. சரியான கலவை இருந்தால் நல்லா அழகான பாட் வருது. பாருங்கள், நாங்கள் எவ்வளோ அழகாக இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே ரோஸ் செடி வாங்கி அழகாக வச்சுருக்கோம் எங்கள் அத்தை வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.